சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எதை குறித்தாவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உடனே பதில் கிடைக்கலையா? உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. உங்க ஜெபத்தை நீங்க முன்னெடுத்து செல்லுங்க. இயேசு அவர்கள் கத்துன போது அவர்களுக்கு உடனே பதில தரல. கவனிங்க, அவன் கூப்பிட்ட உடனே அப்படின்னு அங்க இருக்காங்க. என்ன இருக்காங்க? மார்க்குவின் சுவிசேஷம் 10:47. தாவீதின் குமாரனே இயேசு, கவனிங்க, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரதர். என்னது? கூப்பிட ஆரம்பிக்கிறார். ஒரு முறை அல்லங்க, அது இயேசு இயேசு இயேசு. ஒரு தடவை மாத்திரம் அல்ல, எத்தனையோ தடவை அப்படி இயேசுவை கூப்பிடுறான். ஒரே ஒரு முறை அல்ல நீ ஜெபிக்க வேண்டியது. ஜெபம் நீ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உன் ஜெபத்தை நிறுத்தாத. உன்னுடைய ஜெபத்தை நீ நிறுத்திராத. கண்டினியூஸை தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிரு. நீ கேளு. எது வரைக்கும் கேட்கணும்? தேவன் உனக்கு ஒரு பதிலை தருகின்ற வரைக்கும் தவறாமல் நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க, என்னங்க பண்றாரு உங்க தேவன்? காலை எந்திரிச்ச உடனே ஆலயம் அப்படின்ற, ஓடி ஓடி ஆலயத்துக்கு நீ போற, தேவன் தேவன் சொல்ற, உபவாச ஜெபம்னு சொல்ற, வார்த்தைன்னு சொல்ற, கல்வாரி சோரம்னு சொல்ற, ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிற, என்னதான் பண்றாரு உன்னுடைய தேவன்? உன்னுடையவர்களே உன்னை கேள்வி கேட்பார்கள். உன்னுடைய விசுவாசத்தை அமழ்த்தி போட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிறுத்தித்தோட எது கத்திக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் எவ்வளவு கத்துனாலும் அவர் தான் கேட்க போறது இல்லல்ல. அவர் தான் உனக்கு பதிலை தரமாட்டார்ல. உன் பக்கமே அவர் திரும்புறது இல்லல்ல. எது கத்திக்கிட்டு இருக்க? எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வாயை மூடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அன்று அந்த நபர் வாயை மூடவே இல்லைங்க. அவன் விசுவாசத்தை கேள்வி கேட்கிறவங்களா இருந்தாங்க. அவன் நம்பிக்கையை ஆக்கணும்னு நினைச்சாங்க. தேவனின் மீது உனக்கு இருக்கிற அந்த அன்பை எடுத்து போடுகிறவர்கள் இருப்பார்கள். இருந்தபோதும் உன்னுடைய விசுவாசத்தை நிறுத்துவது கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அமழ்த்தி போடுவது கூடாது. நீ ஜெபத்திலே முன்னேறிக் கொண்டேதான் இருக்கணும். இருந்தாலும் சரி, நிறுத்தலாங்க. இயேசு, தாவீதின் குமாரனே கத்திக்கிட்டே இருந்தாங்க. இயேசு கொஞ்சம் முன்னால போனதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ, அவனை கூப்பிடுங்கன்னு சொன்ன பொழுது இந்த இந்த குருடங்க எழுந்து நின்னாங்க. எப்படி எழுந்து நின்னான்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, எப்படி எழுந்தான்? அவன் என்னங்க பண்ணிட்டு இருந்தான்? பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான். யாசகம் கேட்கறவங்கள சாதாரணமா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மேல் வஸ்திரம் ஒண்ணுதான் இருக்கும், கிழிஞ்ச துணியா போட்டிருப்பாங்க, கையில ஒரே ஒரு பாத்திரம் இருக்கும். இதெல்லாமே நமக்கு அப்படியே தெரியப்படுத்தும் இவர்களுடைய வாழ்க்கை ஒன்னுத்துக்கு உதவாத வாழ்க்கை என்று, அல்லது ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை என்று, மனிதர்கள் மீது சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்று நமக்கு தெரிந்துவிடும். இயேசு அவனை அழைக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த பிச்சைக்காரன் என்ன செய்தாரு தெரியுமா உங்களுக்கு? தான் அணிந்திருந்த அந்த மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சான்? எடுத்து போட்டுட்டாங்க. என்னங்க செஞ்சான்? அதை எடுத்து அப்படி தூரம் போட்டுட்டான், தூக்கி வீசிட்டான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னை அழைத்திருக்கிறார். நான் இயேசுவை பார்க்க போகிறேன். ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு அவர் அருளி செய்ய போகிறார். இயேசு என்னை அழைக்கிறார் என்றால், இயேசுவை நான் பார்க்க போகிறேன் என்றால், இனி நான் இருக்கிற இந்த நிலைமை எனக்கு தேவை இருக்காது. இந்த திக்கற்ற ஒரு நிலைமை எனக்கு இனிமேல் இருக்காது. ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு அவர் அருளி செய்ய போகிறார் அப்படின்னு அவன் நம்பின. அதனால என்ன செஞ்சான் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான அந்த பழைய வஸ்திரங்களை அவன் தூக்கி வீசிட்டான். அதுதான் விசுவாசம். இயேசு என்னை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற அந்த தரித்திரங்களை தூக்கி போட்டு என்னை ஒரு பாக்கியவானாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? அப்படி என்றால் நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? உன்னுடைய பழைய வாழ்க்கையை, அந்த பழைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான எல்லா நம்பிக்கை, அது எதுவாக இருந்தாலும் தூக்கி அப்படி வீசி விடுங்கள். உங்க பழைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட, பழைய வாழ்க்கைக்கு இருந்த அந்த நடைமுறைக்கு சம்பந்தமான எல்லாம் தூக்கி வீசிருங்க. இயேசுகிட்ட வரான். என்ன வேணும் உனக்கு? எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே. உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று தேவன் சொன்னார். அதனால பார்க்க முடிந்ததுங்க. அப்படி பார்வை கிடைத்த பொழுது உடனே மார்னிங் ஷோ எங்க, மேட்னி ஷோ எங்கன்னு தேடினானா? எப்போ அவன் வாழ்க்கையிலே பார்வையை பெற்றுக்கொண்டான பைபிள் சொல்கிறது. இயேசுவை பின்பற்றியே அவர் வழியிலேயே அவன் போனான். அற்புதம். உன் வாழ்க்கையில உன் ஜெபத்துக்கு தேவன் பதில் தரும்போது, தேவன் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் போது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு உலகத்தை அல்ல நீ பின்பற்ற வேண்டியது, பாவத்தை அல்ல நீ பின்பற்ற வேண்டியது, தனத்தை அல்ல நீ பின்பற்ற வேண்டியது, தேவனையே நீ பின்பற்ற வேண்டும். தேவனை நீ பின்பற்றுவாய் என்றால் தேவன் உனக்கு இறங்குவார், அவர் உன்னை ரட்சிப்பார்.
நீ ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வாய் தெரியுமா? பழைய பாவ வாழ்க்கையை நீ விட்டு விலகுவாய். இயேசுவை நீ கொண்டிருப்பாய் என்றால் என்ன செய்வாய் தெரியுமா? பழைய வாழ்க்கையை நீ விட்டு விலகுவாய். தந்தையிடம் வந்து அந்த குமாரன் என்று என்ன செய்தான் தெரியுமா? பழைய வாழ்க்கையை விட்டு விலகினா, அதனால் அந்த தந்தை என்ன செய்தார்? அந்த குமாரனை தன்னுடைய குமாரனாக அங்கீகரித்தார். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், கைக்கு மோதிரத்தை போடுங்கள், கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், ஆனால் திரும்பவும் உயிர்த்தான். நாம் விருந்து செய்யலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்நாளிலே என் தேவன் உன் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷமாய் இருக்கணும்னு ஆசைப்படுகின்றார். இது எப்படி சாத்தியம்? உன் பழைய வாழ்க்கையை நீ விட்டு விலகி இந்நாளிலே இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தால், இந்நாளிலே பரலோகத்திலே ஒரு பண்டிகை நடக்க போகிறது, செலிப்ரேஷன் நடக்க போகுது. நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? என் பழைய வாழ்க்கையை நான் விட்டு விலகி இன்று தொடங்கி நான் ஆண்டவர் பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோர் ஒரு விஷயம் உங்கள் கைகளை உயர்த்த முடியுமா? வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, மேன்மையான உம்முடைய சந்நிதியிலே தெளிவாய் திட்டவட்டமாய் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்று அப்பா, யார் யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் பாக்கியமானதப்பா. எங்கள் குடும்பம் திடப்பட வேண்டும், அது மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதகரமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்தருளுங்க. ஒரு புதிய வாழ்க்கை எங்களுக்கு நீர் தந்தருளும். ஒரு புதிய நபராக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று, பின்னோக்கி பார்க்காதபடி உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.